Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பழைய உடன்படிக்கையின் கீழே உள்ள நீதியை எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னால், அது ஒரு வரம்புக்குட்பட்ட நீதி, எல்லைக்குட்பட்ட நீதி. அது இவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதுல. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற திராணிக்கு, இந்த நீதிக்கு எல்லையே கிடையாது. எல்கையற்ற அளவுக்கு தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்கையற்ற விதத்திலே நம்மை ஆளாக்கும்படியாக தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற இந்த நீதி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதி எப்படிப்பட்டது? ஆபிரகாமுக்கு தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய தகுதியை காட்டிலும் பெருசு. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஏன் இது அன்லிமிட்டட் ரைச்சஸ்னஸ் சொல்லுகிறேன்? வீட்டில் ஒரு ஊழியக்காரன் இருந்தால், உங்கள்கிட்ட ஒருத்தன் வேலை செய்கிறான்னு வைத்துக்கொள்வோம், உங்கள் வீட்டை கவனிக்கிறதுக்கோ அல்லது உங்கள் கம்பெனியை கவனிக்கிறதுக்கோ அதுக்கோ அவனுக்கு உரிய சம்பளத்தை தர்றீங்க, அவன் நல்லா நடத்துறீங்க, அவனுக்கு சில மேன்மைகளை தர்றீங்க, உயர்வை தர்றீங்க, எல்லாம் தர்றீங்க. ஒரு நல்ல முதலாளியாக இருந்தால் எல்லாம் செய்கிறீங்க நீங்கள், உண்மைதான். ஆனால் அவனை உங்களுடைய பிள்ளையை போல அந்த அளவுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. பிள்ளைக்கும் உங்களிடத்தில் வேலை செய்கிற ஆளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? பிள்ளைக்கு உங்களுடைய எல்லாம் சொந்தமாகிறது. அங்கே தான் அன்லிமிட்டெட் வருது. அங்கே தான் எல்லைக்கு உட்படாத எல்லா வரம்புக்கும் அப்பாற்பட்ட நீதின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? முன்ன வந்து ஊழியர்கள் என்கிற முறையில் தேவன் அவர்களோடு உறவாடினார், அல்லது ஆபிரகாம் நண்பன் என்கிற முறையில் உறவாடினார். நண்பன் வேற, ஊழியன் வேற, பிள்ளை வேற. நானும் நீங்களும் பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு எது தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, இதை நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. நீங்களும் நானும் ஊழியர்களும் அல்ல, நாம் வந்து நண்பர்களும் அல்ல. தேவனுக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து உறவாடுவதில் எந்த விதமான எல்லையும் கிடையாது. இந்த நீதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எல்கையற்ற நீதி என்பது ஏன் அது எல்கையற்ற நீதியாக இருக்கிறதுன்னு சொன்னால், தேவ நீதியே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை வாசித்து காண்பிக்கிறேன். ரோமர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இது ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். ஏதோ ஒரு நீதியை கொடுக்கல, தேவனுக்கு இருக்கிற தகுதி, நீதின்னு சொன்னால் தகுதி, அதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 20ஆம் வசனத்திலிருந்து. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னால் 10 கற்பனைகள்லாம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது அல்லவா? அந்த 10 கற்பனைகள் எல்லாம் ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்கிறது கொடுக்கப்படவில்லை, அவன் நீதிமான் இல்லை என்பதை காண்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. 10 கற்பனை யாரும் கை கொண்டதில்லை வெற்றிகரமாக. ஒரு மனுஷனும் 10 கற்பனையை வெற்றிகரமாய் கை கொண்டது கிடையாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் உண்டு, மீதி யாரும் கை கொண்டதே கிடையாது. ஏன் கை கொண்டது கிடையாதுன்னா, கை கொள்ள முடியாது. ஹலோ, கை கொள்ள முடியாது, அதனால தான் கை கொள்ள முடியவில்லை. இந்த எக்ஸாம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லாரையும் ஃபெயில் ஆக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம். ஏன் எல்லாரையும் ஃபெயில் ஆக்கிறதுக்காக எக்ஸாம்னா, எல்லாருக்கும் ஒரு பெருமை, என்ன எக்ஸாம் பண்ணால் கொடுங்க, நாங்கள் பாஸ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு. இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான். என்ன வேணால் போனோம், என்ன சொல்கிறீர்கள் ஆண்டவர், என்ன சொல்கிறீங்களோ சொல்லும், நாங்கள் செய்து காண்பிக்கிறோம். 10 கற்பனை என்ன, 100 கற்பனை கொடுத்தாலும் நாங்கள் செய்ய முடியும், என்ன பரீட்சை வச்சாலும் நாங்கள் அதில் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பெருமை பாருங்கள் அவங்களுக்கு. நாங்களே பண்ணிவிடுவோம், எங்களுக்கு அந்த திராணி உண்டு. நானே கத்த சொல்கிறார், உனக்குள்ளே பாவம் இருக்குது, ஆகவே நன்மை செய்ய விரும்பினாலும் நீ செய்ய முடியாது, அப்பேற்பட்ட ஒரு குணம் உனக்குள்ளே வந்து விட்டது. பாவத்தின் மூலமாக, பிசாசின் கிரியின் மூலமாக பிசாசின் குணம் உள்ளே வந்து விட்டது மனுக்குலத்தின்குள்ளே. ஆகவே மனுஷன் எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும், எவ்வளோ நன்மை செய்கிறவனா வெளியே தோன்றினாலும், அவனுக்குள்ளே ஏகப்பட்ட கெட்ட காரியங்கள் அவனுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் பெரிய தர்மம் செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், ஆனால் அவனை சீக்கிரட்டாக போய் கேட்டிங்கன்னா, உனக்கு உள்ளே என்ன இருக்குன்னா, ஐயோ எனக்கு உள்ளே இருக்கிற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவன் உண்மையுள்ள மனுஷனாக ஒத்துக்கொள்ளுவான். உள்ளே இருக்கிற அந்த பொல்லாத காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்வான், ஒத்துக்கொள்வான். ஒரு மனுஷன் உண்மையாக சொன்னான், நெஞ்சில் கை வச்சு சொல்லி அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், அவனே சொல்லுவான், எனக்குள்ளே பொல்லாத எண்ணங்கள்லாம் இருக்குது, எனக்கு அதை வைத்துக்கொண்டு வாழ முடியல, எப்படியோ தப்பிச்சிக்கிட்டு வர்றேன், கொஞ்சம் பயம் இருக்குது, அதனால் அதெல்லாம் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லுவான். உள்ளே அதை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது.
ஆனால் வெளியே வந்து யோகியர்களை போல இருக்கிறோம். வெளியே வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், கர்த்தர் என்ன 10 கற்பனை கொடுத்தாருன்னா நான் அப்படி செய்கிறேன்ற ஒரு எண்ணம் பாருங்கள். அதனால தான் கர்த்தர் பார்த்தா, சரி நீ செய்கிறதா இருந்தால் ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன், நீ செஞ்சு பாஸ் பண்ணி காமிக்க பார்க்கலான்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டை டிசைன் பண்ணார். அதுதான் அந்த 10 கற்பனை. இந்த 10 கற்பனைப்படி செய்ய பாருலான்னாரு. செய்ய பார்க்கலான்னா ஒரு ஆள் கூட செய்ய முடியவே கிடையாது. ஒரு ஆள் கூட பண்ணல, எல்லாரும் ஃபெயிலு. அது எப்படி டிசைன் பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயிலு. பழைய எஸ்எஸ்எல்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பாக்கியவான்கள், புதிய எஸ்எஸ்எல்சியில் படித்த வாலிபர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு அதனுடைய இம்சை தெரியும். இந்த பழைய சிலரெல்லாம் ஒரு 6-7 தடவை எழுதி தோல்வி அடைந்து அப்படியே எழுதாமல் விட்டவரெல்லாம் இங்கே இருப்பீர்கள்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, அந்த பழைய எஸ்எஸ்எல்சி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு சப்ஜெக்டில் வீக்கு, கணக்கில் வீக்குன்னு வச்சுக்குவோம். கணக்கில் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், எல்லாத்துலேயும் போச்சு. அப்புறம் திருப்பி செப்டம்பர் மாதம், செப்டம்பர்னு அந்த காலத்தில் செப்டம்பர் வந்த உடனே திருப்பி வந்து வெறும் கணக்கு எழுத முடியாது, திரும்பி எல்லாத்தையும் எழுதணும் பாருங்கள். திரும்பி எல்லாத்தையும் எழுதணும். ஸோ அதனால் போய் கணக்குக்கு டியூஷன் வச்சு ரொம்ப சீரியஸாக அதை படித்து எழுதுனா கடைசியில் தமிழில் போயிடுது. சரி தமிழில் போச்சேன்னா அடுத்த தடவை தமிழில் ரொம்ப கவனம் செலுத்தி தமிழ் வாத்தியார்கிட்ட போய் டியூஷன் எடுத்து கரெக்டாக அதை போய் எழுதலான்னு போனால் அடுத்த முறையில் சயின்ஸில் எதுலையும் அது போயிடுது. இப்படியே போய் 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 சுற்றி சுற்றி ரவுண்டு அடித்து ஒன்றும் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கிற நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய உண்டு. 2-3 அட்டம்ப்டில் பாஸ் பண்ண தப்பித்த சிலவர்களும் உண்டு. இப்படியெல்லாம் பாருங்கள், அந்த பழைய எஸ்எல்சின்றது வந்து ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் எல்லாத்துலேயும் ஃபெயிலுன்ற பாலிசி. அப்போ பழைய உடன்படிக்கையின் கீழே அந்த 10 கற்பனை அப்படி தான் பாருங்கள். 9 கற்பனையில் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள், 10 கற்பனையை முதல் 9 கற்பனையில் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். 10வது கற்பனையில் யாரும் பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா 10வது கற்பனை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை பொறுத்தல்ல, என்ன நினச்சிங்கன்றதை பொறுத்து. மீதி கற்பனைலாம் கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பன் தாயும் கனம் பண்ணுவாயாக, இதை செய்ய அதை செய்ய அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு வருது. நீங்கள் டக்குன்னு மார்க் போட்டுகிட்டே வரலாம். ஃபுல் மார்க் ஃபுல் மார்க் ஃபுல் மார்க் எல்லாம் பாஸ் பண்ண கடைசியில் வந்தபோது இச்சியாது இருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்குதா உள்ள? யாரையாவது கடுத்த பிடிச்சி நெருக்கலாம்னு யாரையாவது பார்த்தா அவன் செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவன் ஒளிஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவனுக்கு தீமை செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? உள்ளத்தில் எதெல்லாம் செய்ய வேணாம் செய்யலான் இருக்குதோ அதை செய்யலாம், செய்ய வேண்டும் போல ஒரு தூண்டுதல் உள்ள இருக்குதா, ஒரு ஆசை உள்ள இருக்குதா, ஒரு எண்ணம் உள்ள இருக்குதா? அந்த எண்ணம் இருந்தாலே போச்சுன்றாங்க. அப்போ 9ல் பாஸ் பண்ணிட்டு 10வதுல வந்தோடனே ஃபெயிலு. 10வதுல ஃபெயில் ஆனதுனால எல்லாத்துலேயும் ஃபெயிலு. திருப்பி முதலேருந்து ஆரம்பிச்சு மார்க் போட்டுகிட்டே வாங்க. திருப்பி வந்தால் 10வதுல வந்தால் நிச்சயம் ஃபெயிலு. அப்படிதான் 10 கற்பனை. 10 கற்பனை டிசைனு அப்படிதான். எல்லாம் அதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரத்தில் வந்து ரோமரில் சொல்றாரு, இச்சியாதிருப்பாயாக என்று நான் வாசித்த உடனே தான் எனக்கு விளங்குச்சு பாவம் எனக்குள்ள இருக்கு. அது வரைக்கும் இவரை நினைச்சிட்டு இருக்கா நான் பெரிய யோகியன். அவர் நினைச்சிட்டு நான் பரிசேயன் அப்பழுக்கற்றவன், எல்லாம் நியாயப்பிரமாணத்தபடி கரெக்டாக செஞ்சவன் நினச்சிட்டே இருந்தார். அவர் சொல்லார் 10வது கற்பனை விளங்குச்சு. எனக்கு விளங்கின உடனே நான் பாவின்றது விளங்கிடுச்சு. 10வது கற்பனை என்ன? எதை செய்தோம் அல்லது எதை செய்யவில்லை என்பதில் அல்ல, எதை நினைத்தோம் என்கிறதுல. ஏன் அது முக்கியம்? எதை நினைச்சோன்னா ஏன் நினைக்கிறீங்க? உள்ளத்தில் பாவம் இருக்கிறதுனால தான் அந்த காரியம் உள்ளத்திலே இருக்கிறது. பாவம் ஆட்கொள்ளுகிறதுனால தான் இப்படிப்பட்ட ஆசாபாசங்களை நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா பாவம் உள்ள ஒரு பெரிய சக்தியாக இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அநேக நேரத்தில் கொலை செய்கிறது இல்லை, ஆனால் உள்ளத்தில் நிறைய பேர் கொலையாளிகளாக இருக்கிறாங்க. கொஞ்சம் பயம் இருக்குது, அதனால் செய்கிறதில்லை, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ளத்தில் எல்லாம் அந்த வெறுப்பு இருக்குது, பகை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்குது. அப்போ பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ 10 கற்பனை எடுத்து அதை கரெக்டாக செஞ்சு நான் நீதிமானான்னா ஆகவே முடியாது. இன்னையிலிருந்து நித்தியம் வரைக்கும் செஞ்சாலும் அது முடியவே முடியாது. முடியலன்னு சொல்கிறத இவங்க பார்க்க வேண்டும். ஐயோ ஆண்டவரே எனக்கு முடியலையே, எனக்கு உதவி வேணுமே, எனக்கு கதற வேண்டும். கதறும் போது ஆண்டவர் ஒரு ரட்சகரை அனுப்புவார், அவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாக வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் திட்டம். பாருங்க, வாசிக்கிறேன். இப்படி இருக்க 21ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த நீதியை குறித்து தான் சாட்சியிடுகிறதாம். இதை பற்றி சொல்லிட்டு வருது, இது எப்படி வரப்போகுதுன்னு. தேவ நீதி என்று சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லும் தேவ நீதி. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறதாம். அது என்னது? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. எல்லாரும் சொல்லுவோம் தேவ நீதி. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதின்னு சொன்னா
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தேவனுடைய நீதி, தேவனுடைய தகுதியே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நீதி உங்களுக்கு பலிக்கிறது, உங்களுக்கு உண்டாகிறது. அதை வைத்து தான் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணீங்க, எவர்களுக்குள்ளும் அதில் நீங்களும் இருக்கிறீர்கள். விசுவாசித்தீங்களா? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும். நீங்கள் சொல்லலாம், எனக்கு கூட தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்குதாயா, நான் பெரிய பாவியா? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், எவர்கள் மேலும் அது பலிக்கும். என்ன அற்புதம் பாருங்க. எவர்களுக்குள், நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவங்களை செய்து எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்கு திறக்கும் போது, அவரை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும்போது, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அவர் உங்கள் பாவங்களை சுமந்தார், அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு பலிக்குது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. இதை விட வேற ஏதாவது வசனம் வேணுமா? வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாம் பாவம் செய்து கெட்டு போனார்கள். நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவையை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் என்ன நீதியாகும்படிக்கு? தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது தேவனுடைய நீதி. இப்படி தேவ நீதியை நமக்கு உண்டாயிருக்கிறதுனால தான் அப்போ வசனங்கள்லாம் வித்தியாசமாக இப்போ வாசிக்கணும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கிரேட் கமிஷன், இயேசு கட்டளை கொடுக்குறார் அல்லவா, உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன சொல்கிறாரு? உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை சீஷராக்குங்கள், அவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்கிறார். ஆனால் இங்கே கனெக்ஷனை கவனிக்கணும். அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவருக்கு அல்ல. நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்றேன் பாருங்க. அவருக்கு ஏற்கனவே அதிகாரம் இருந்துங்க. அவர் இயேசு தேவனுடைய குமாரன். ஹலோ, நித்தியமா அவரோடு தேவனோடு இருந்தவர். எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினாராம். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுக்கு அதிகாரம் இருந்ததுன்னு? அவருக்கு ஏற்கனவே அதிகாரம் இருந்தது. அப்ப ஏன் சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாய் வந்த எனக்கு வானத்திலும் பூமியிலும் இப்பொழுது அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாய் இருக்கிற உங்களுக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இன்றைக்கு என் மூலமாக உண்டாயிருக்கிறது. அப்படி உண்டாயிருக்கிறது என்கிற காரணத்தினாலதான் இப்பொழுது புறப்பட்டு நீங்கள் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் புறப்பட்டு போங்க, ஏன் சொல்லுங்க, ஏன் சீஷராக்குங்க, ஏன் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாருன்னு சொன்னா, அதெல்லாம் நடப்பிக்கக்கூடிய அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு